முன்னாடி படித்த ஒரு கதை, படித்தப்போ அதோட ஒரு தாக்கம் பெருசாக தெரியல. ஆனால் லைஃப்பில் அடி விழ விழ எனக்கு இந்த கதை திரும்ப திரும்ப நான் நினச்சி பார்த்துப்பேன். அதோட அர்த்தம் எனக்கு ஒரு ஒரு நாளும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ ஒரு நாள் என்ன ஆகுமா, ஒரு கழுகு தெரியுமா? கழுகு உங்களுக்கெல்லாம் ராஜ கழுகு, ராஜ பருந்து, அது சில முட்டைங்களை போட்டிருக்குமா. அதில் ஒரு முட்டை வந்து உருண்டோடி வந்து அந்த சைடில் இருக்கிற காட்டுக்கோழியோட இதில் விழுந்துருமா. ஸோ அந்த காட்டுக்கோழி என்ன பண்ணுமா, பருந்தோட முட்டையை தனதுன்னு நினச்சிக்கிட்டு அடக்காய்க்குமா. அடக்காத்த பிறகு கொஞ்ச நாளில் வந்து அந்த பருந்து வந்து கோழி குஞ்சுங்களோட சேர்ந்து பொரியுமா. ஸோ இந்த பருந்து பார்க்கறதெல்லாம் எது? கோழி குஞ்சுங்க. கோழி என்ன பண்ணும்? பூமியை கிளறும், புழுவை பிடிச்சி சாப்பிடும். அந்த சைடில் ஓரமாக பீ இருந்துச்சுன்னா பீயை கூட கிளறும். ஏன்னா கோழிக்கு வித்தியாசம் தெரியாது, இது நான் சாப்பிட்ற விதையை கிளறேன்னா இல்லை பீயை கிளறனான்னு சொல்லிட்டு கோழி குஞ்சுக்கு தெரியாது. அந்த அம்மா கோழி என்னெல்லாம் பண்ணுமோ இந்த தாய் கோழி எந்த சைடுக்கு போதோ அது பின்னாடியே எல்லா கோழி குஞ்சும் ஓடுமா. ஒரு நாள் இந்த கழுகு குஞ்சு கோழி குஞ்சுங்களோட கோழி குஞ்சா அதுங்க பண்ணுற சேஷ்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு வெறும் பூமியே பார்த்துக்கிட்டு சுற்றிட்டு இருந்தப்போ தற்செயலாக மேலே பார்க்குமா. மேலே பார்த்தா அங்கே ஒரு ராஜ பருந்து சும்மா சூப்பராக மெஜஸ்டிக்காக பறந்துக்கிட்டு இருக்குமா. பருந்து எப்படி பறக்கும்? சிறகு அடிக்குமா. பார்த்துருக்கிறியா? கழுகு பறக்கிறப்போ அது எவ்வளோ கெத்தாக பறக்கும்னா ஒரு இறகு கூட அசையாமல் அப்படியே வட்டம் அடிக்கும். ஆனால் கோழி எப்படி பறக்கும்? இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கே பயங்கரமாக சத்தம் பக்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்கு 100 வாட்டி சிறகு அடிக்கும். ஸோ இந்த கழுகு குஞ்சு அப்படி பார்க்குறப்போ அந்த ராஜ கழுகை பார்த்துட்டு, சவா அப்பா இது என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குதே, அம்மா அம்மா அங்கே பாருமா எப்படி பறக்குது பாருமா, நானும் அந்த மாதிரி பறக்கணும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற கோழி குஞ்சுங்கள்லாம் சேர்த்து பக்கன்னு சிரிக்குமா. தாய் கோழியும் சேர்ந்து சிரிக்குமா. சிரிச்சிட்டு அட லூசே, அந்த மாதிரி வேற யாராலையாவது பறக்க முடியுமா? நம்மெல்லாம் கோழிங்க வந்து பறக்க முடியாது, அது பருந்து, அது ஆகாயத்தை சேர்ந்த பறவை. நம்ம கோழிங்க நம்ம பூமியை சேர்ந்த பறவைங்க, நம்ம வேலையே பூமியை கிளற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லுமா. இந்த கழுகு அது குட்டி கழுகுன்றதுனால அதுக்கு இன்னும் பரிசோதனை திறன் வளரலைன்றதுனால ஒரு பெருமூச்சோடு அதை பார்த்துட்டு அந்த ஆசையை அப்படியே விட்டுட்டு திரும்ப பூமியை பார்த்து தான் கிளறிக்கிட்டு இருக்க பீயை திரும்ப கிளற ஆரம்பிச்சு வாழ்நாள் முழுதும் அது கோழியாவே இருந்து கோழியாவே செத்து போச்சான். என்ன ரியாக்ஷனே காணும். இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தன்னோட திறமையை உணர்ந்துக்காம கோழியாவே இருந்து கோழியாவே ஒரு கழுகு செத்தது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிக்கலல்ல. கிளைமேக்ஸை கொஞ்சம் மாற்றலாமா? கேட்கல? மாற்றலாமா? ஒரு நாள் மேலே பறந்துக்கிட்டு இருந்த ராஜா பருந்து கீழே பார்க்குறப்போ, என்னடா இது செம காமெடியாக இருக்குதே, நம்பால் ஒருத்தன் கோழிங்களோட சுற்றின்னு இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழாக்க பறந்து வந்து கேட்டுச்சான், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம ஆளுக்கு செம்ம ஷாக்கா. சார் நீங்களா சார், உங்களை மீட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பெரிய கனவாக இருந்தது, வாங்க சார் வாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னப்போ, நான் என்ன சார் பண்ணுறது, நான் ஒரு கோழி, நான் கோழியாக இருந்தால் உங்களை மாதிரி எப்படி பறக்க முடியுன்றப்போ அந்த ராஜ பருந்து படாலும் ஒன்று போட்டு, நீ கோழி கிடையாது நீ பருந்து அப்படின்னு சொன்னால் இது நம்பவே இல்லையா. இன்னும் இல்லை சார் சும்மா ஜோக் அடிக்காதீங்க சார் அப்படின்ச்சா. உடனே இந்த ராஜ பருந்து பெரிய பருந்து இந்த குட்டி பருந்தை கவ்விக்கிட்டு மேலே போயிட்டு 2 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு டமால்னு விட்டுச்சான். ஆனால் கழுகுக்கு பறக்க தெரியல. ஸோ அதை அப்படியே அலறிக்கிட்டு உழறப்போ இந்த பெரிய கழுகு அப்படியே இந்த கழுகை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு ஒரு மலை உச்சியில் வச்சு அதுக்கு எப்படி பறக்கிறதுன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டு திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து ஆகாயத்து நடுவில் விட்டுச்சான். இப்போ நம்ம ஆள் அப்படியே அந்த ராஜ கம்பீரமா அவரோட ஆசை அவரோட லட்சியம் ராஜ பருந்தா பறக்கிற மாதிரி அவ்வளோ அழகா பறந்து வானத்துக்கே ராஜாவா ஆனாராம். இதுல இந்த குட்டி பருந்து யாரு? உன் சேர்ல யாரு உட்கார்ந்துருக்கிறாங்களோ நீ. இப்ப பார்த்தேன்னா அங்க 10 கோழி குஞ்சுங்க இருந்தாலும் மித்த எந்த கோழி குஞ்சுக்கும் பருந்த பார்த்துட்டு நான் பருந்தா ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை வரல. யாருக்கு ஆசை வந்தது?
பருந்துக்கு மாத்திரம்தான் பருந்தா ஆகணும்னு ஆசை வந்தது. உன் மைண்டில் என்ன லட்சியம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சுன்னா அந்த ஆசையை அடையக்கூடியது, அந்த ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அதை அடையக்கூடிய சக்தி இல்லாமல் அந்த ஆசை வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. உனது எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலும் அந்த கோல் உனக்கு வருதுன்னா, எனக்கு நான் பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா உனக்கு அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த ஆசையை அந்த கழுகு எக்ஸ்பிரஸ் பண்ணப்போ அதுக்கு வில்லனா மாறினது எது? எந்த கோழி? தாய் கோழி. யாரு? அந்த கோழிக்கும் தெரியல இது கழுகு இதெல்லாம். ஆசையோட அது அந்த லட்சியத்தை அழிச்சதுன்றது அந்த லட்சியத்தை அழிச்சது இந்த கழுகு வீணா போனோன்றதுக்காக கிடையாது. ஐயோ உன்னால இது முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கோழி நம்புது. ரைட்டா? ஸோ இப்போ உன்னோட கேஸ்ல என்னோட கேஸ்ல தாய் கோழியா யார் இருந்தது? தாய் கோழியா யார் இருந்துகிட்டு இருக்கிறது? என் கூட சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அம்மா, பெத்த அம்மாவே. வேற உன் கேஸ்ல யாரு? ஃப்ரெண்ட்ஸு வெளில போன உடனே 4 சாத்த போறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ். வேற சொசைட்டி. தட்ஸ் a beautiful brilliant answer. Give a big clap. சொசைட்டி, colleagues, relations. very good answer. வேற நாங்க தான். that is the amazing answer. give a big clap. ஆரம்பிக்கிறப்போ தாய்க்கோழி இவங்க எல்லாருமே, சில பேரோட கேஸ்ல உன்னை பெத்த அப்பா அம்மாவே இருக்கலாம், சில பேரோட கேஸ்ல நீ வளர்ற சமூகம், நீ சுத்தி பார்க்குற ஆட்கள், சில பேரோட கேஸ்ல நீ பால்வாடியில் படிச்சப்போ உனக்கு இருந்த ஒரு டீச்சரு, சில பேரோட கேஸ்ல நீ 7ஆம் கிளாஸ்ல உயிருக்குயிரா லவ் பண்ணி அந்த லவ் புட்டுக்கினப்போ அந்த பொண்ணு சொல்லிட்டு போன வார்த்தை, அந்த பையன் சொல்லிட்டு போன வார்த்தை, இவங்கெல்லாம் ஒன் டைம் டேமேஜ். இந்த தாய்க்கோழி ஒரே வாட்டி தான் சொல்லிச்சு உன்னால பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. யார் அந்த கழுகை நிறுத்தினது? அந்த கழுகு அதை உள்வாங்கிட்டு நம்ம கழுகு இல்லை, நம்ம கோழி தான் நம்புச்சுல்ல, அந்த மனசு தானே. ரைட்? ஸோ ஆரம்பிக்கிறப்போ அது இதெல்லாமும் ஆரம்பிக்கும். பட் எவென்ச்சுவலி இந்த தாய்க்கோழி உனக்கு வெளியில கிடையாது, அது உனக்கு உள்ளவே இருந்து உனக்குள்ள உன் காதுல எப்ப பார்த்தாலும் பேசிக்கினே இருக்கும் ஒரு குரல். இது பண்ணலாமா, இல்லை பண்ணியானா இதாகும், ஓ இன்னைக்கு அழுதியா, இன்னைக்கு சிரிச்சியா, அப்போ கண்டிப்பா நீ இன்னைக்கு அழுவ. உள்ளுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரு குரல் உனக்கு முணுமுணுக்கிட்டே இருக்கும். அது சில பேரோட கேஸ்ல எப்பவுமே உன்னை நீயே மட்டம் தட்டிக்கிற ஒரு குரலை தான் இருக்கும்.